உங்கள் வணிகத்தை ஒரு நிலையான வெற்றி பாதையில் கொண்டு செல்ல மிக முக்கியமான உத்திகளை நீங்கள் கையாள வேண்டும். என்னென்ன உத்திகள்? இதோ உங்களுக்காக. தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். சிறு வணிக உரிமையாளர்களான நாம் நமது வணிகத்தை படிப்படியாக அடுத்த கட்டத்துக்கு வெற்றியோடு கொண்டு செல்ல நாம் முக்கியமான 6 உத்திகளை நாம் கையாள வேண்டும். இந்த டிஜிட்டல் உலகத்தில் நாம் ஏன் இந்த உத்திகளை கையாள வேண்டும்? ஒரு சின்ன உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாருக்கும் ஈபே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்தில் இ-காமர்ஸ் துறையில் உலகெங்கும் கொடி கட்டி பறந்த ஒரு நிறுவனம். ஈபே 1995 பியரி ஒமிடியார் என்பவரால் நிறுவப்பட்டது. ஈபே என்பது 2019 ஆண்டு நிறுவனப்படி சுமார் 32 நாடுகளில் செயல்படும் பல பில்லியன் டாலர் வணிகமாகும். இதில் மக்கள் மற்றும் வணிகங்கள் உலகம் முழுவதும் பல்வேறு வகையான பொருட்களை மற்றும் சேவைகளை வாங்குகின்றன மற்றும் விற்கின்றன. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான் ஏன் சைனாவில் வெற்றி அடையவில்லை? இது நம்ம ரொம்ப யோசிக்கணும். ஒவ்வொரு மார்க்கெட்டும் வித்தியாசமானது இல்லைங்களா? இப்ப உதாரணத்துக்கு இந்தியனோட மார்க்கெட் பிஹேவியர் கம்ப்ளீட்டா வேற. இதே நீங்க அமெரிக்கா எடுத்துட்டீங்கன்னா அது வேற மாதிரி மார்க்கெட், ஆஸ்திரேலியா வேற, ஐரோப்பிய மார்க்கெட் வேற. சோ ஒரே மாதிரியான உத்திகளை நாம் கையாள முடியாது. ஏன்? நாம எல்லாருக்கும் சைனா மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? ரொம்ப கூட்டமாக இருக்கும், நிறைய பொருட்கள் அங்க இருக்கும், அதுவும் மலிவான பொருட்கள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விலை பேச்சுவார்த்தைகள் அதிகம். இப்ப நம்ம ஒரு 1000 குவான்டிட்டிக்கு பதிலா 10,000 குவான்டிட்டி வாங்குறதா இருந்தா இன்னும் நம்ம மலிவாக வாங்க முடியும். அதுதான் இந்த விலை பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றோம், நெகோசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி மொத்த கொள்முதல், இப்ப நான் சொன்ன மாதிரி. இன்னொன்னு ஒயிட் லேபிள் தயாரிப்புகள், அதாவது நம்மளுக்குன்னு தேவையான ஒரு பொருட்களை அங்க தயாரிச்சு நம்மளோட பிராண்டுக்கு நாம வாங்க முடியும். சோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில சைனா நம்பர் 1. எல்லாத்துக்குமே அது தெரியும். அப்ப சைனாவின் சந்தை இப்படித்தான் இருக்கும், இதைத்தான் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் இல்லைங்களா? ஈபே நிறுவனம் என்ன பண்ணுனாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வெப்சைட்ல ஒரு பேஜ்ல ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணனாங்க. அதுவும் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணி நம்ம சைனால மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யுத்தியை கையாண்டாங்க. ஆனால் அலிபாபா என்கின்ற நிறுவனம் ஒரு சைனா சந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி யோசிச்சு அவங்களோட வெப்சைட்ல ஒரு பேஜ்ல நிறைய ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணனாங்க. இதைத்தான் மக்களும் எதிர்பார்த்தார்கள். இந்த காலத்துக்கு உங்களோட ப்ராடக்ட் அல்லது உங்களோட சர்வீஸை எல்லாத்துக்கும் தேவையில்லைங்க. யாருக்கு தேவையோ அப்படிங்கிற விஷயத்த நாம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சோ நம்மளோட வாடிக்கையாளர்கள் யார்? அவர்களின் எண்ணங்கள், செயல்பாடுகள் என்ன? அவர்களின் தற்போதைய தேவை என்ன? நீண்ட கால தேவை என்ன? அவர்கள் எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள்? அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? போன்ற பல விஷயங்களில் நாம் மிகவும் கவனமாகவும் துல்லியமாகவும் நாம் ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஒன்று நினைத்து ஒன்றை உருவாக்குவோம், ஆனால் மக்களின் தேவை அதுவாக இருக்காது. இதுதான் நிரந்தர உண்மைங்க. இது யுனிவர்சல் ட்ரூத்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் அலிபாபா ஜாக் மாவின் தந்திரம். அவர் என்ன சொன்னாரு பாத்தீங்க அப்படின்னா, ஈபே கிட்ட, நீங்கள் வேண்டுமென்றால் இந்த கடலில் ஒரு பெரிய திமிங்கலமாக இருக்கலாம், ஆனால் இந்த ஏரிக்கு நான் தான் முதலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இவ்வளவு அருமையான ஒரு வாக்கியம்னு பாருங்க. ஒவ்வொரு வணிக உரிமையாளர்களாக நாம் இதை சிந்திக்க வேண்டும். இன்னொரு முறை இந்த வாக்கியத்தை சொல்லி பாருங்க, நம்மளுக்குள்ளேயே ஒரு தனி தன்னம்பிக்கை வரும். அதாவது ஈபே, நீங்க இந்த உலகத்துல பெரிய ஆளாக இருக்கலாம், ஒரு கடல்ல நீங்க ஒரு பெரிய திமிங்கலமாக இருக்கலாம், ஆனா சைனா அப்படிங்கிற ஒரு சின்ன ஏரியில நான் தான் முதல்ல. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த முதல்ல கடலுக்கு போனாலும் சிரமம், அந்த திமிங்கலம் ஏரிக்கு வந்தாலும் சிரமம். இதை நாம ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு, எல்லாருமே நம்ம கஸ்டமர்ஸ் கிடையாது. இந்த டிஜிட்டல் உலகத்தில் என்னென்ன உத்திகளை நாம் கையாள வேண்டும் என்பதை இப்போது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம் வணிகத்தை மார்க்கெட்டிங் செய்வதற்கு முன் ஒரு பிசினஸ் ப்ளூ பிரிண்ட்டை நாம ரெடி பண்ணணும். அதாவது இந்த ப்ளூ பிரிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மார்க்கெட்டிங்கோட அப்ரோச்சையே அப்படியே மாத்திரும். சோ அது ரொம்ப உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது நமது நோக்கம் என்ன, நாம் அடைய வேண்டிய இலக்கு என்ன, நம்மளுடைய இலக்கு பார்வையாளர்கள் யார்,
அவர்களின் தேவை மற்றும் கஷ்டங்கள் என்ன, அந்த கஷ்டத்துக்கு நாம் எப்படி தீர்வு கொடுக்க முடியும், நமது தனித்துவம் என்ன, இதை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதாங்க கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. சோ இந்த கம்ப்ளீட் பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் ரெடியா இருந்தா மட்டும்தான் நாம மார்க்கெட்டிங்ல சக்சஸ் ஆக முடியும். அதாவது இருக்கிற விஷயத்த கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு சின்ன மாற்றத்தோடு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மக்களோட எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் தகுந்த மாதிரி நாம மார்க்கெட்டிங் பண்ணினா மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்க. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி சூசிங் த ரைட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட வாடிக்கையாளர்கள் அதிக நேரம் எங்கு செலவு செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம கிளாரிட்டி கிடைக்கணும். அதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லையா, இல்ல ஒரு புத்தகம் படிக்கிறது இல்லையா, இல்ல டிவி அதிக நேரம் பாக்குறாங்களா, இல்ல ரேடியோ கேட்கறாங்களா, இல்ல அதிக நேரம் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்களா, இல்ல ஒரு வார இறுதியில் அவங்களோட ஃபேமிலியோட குடும்பத்தோட ஒரு பக்கம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா, அல்லது அதிக நேரம் மொபைலில் செலவு செய்கிறார்களா, அந்த மொபைல்ல என்னென்ன ஆப் பயன்படுத்துறாங்க, ஃபேஸ்புக் பயன்படுத்துறாங்களா, இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துறாங்களா, யூடியூபா, வாட்ஸ்அப்பா, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதில் நாம் ஒரு தெளிவு பெற வேண்டும். அவங்க எங்க யூஸ் பண்றாங்களோ அங்க நம்மளோட பிசினஸ் பிரசன்ஸ் கண்டிப்பாக தேவை. சோ நமது இலக்கு பார்வையாளர்கள் பிடித்த தளத்தில் நம்மளுடைய பிசினஸ் பிரசன்ஸ் இருக்க வேண்டும். மூன்றாவது ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் யுவர் கஸ்டமர் பெர்சோனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட வாடிக்கையாளர்களோட அவதாரத்தை நம்ம அப்படியே புரிஞ்சு வச்சுக்கணுங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது எப்படி பண்ணலாம்? உங்கள் இலக்கு பார்வையாளர்கள் யார், அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள், எந்த மொழியில் பேசுபவர்கள், ஆண்களா இல்ல பெண்களா, என்ன வயது உடையவர்கள், அவர்கள் வேலை பார்ப்பவர்களா, மாணவர்களா அல்லது வணிக உரிமையாளர்களா, கல்யாணமானவர்களா அல்லது ஆகாதவர்களா, பெற்றோர்களாக இருந்தால் அவர்களின் குழந்தைகளுக்கு என்ன வயது, அவர்கள் எதை விரும்புகிறார்கள், அவர்களின் செயல்பாடுகள் என்னென்ன, இதை அத்தனையும் தெரிந்தால் மட்டுமே அவர்களை நாம் நமது வாடிக்கையாளர்களாக மாற்ற முடியும். நாலாவது ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபையிங் கஸ்டமர்ஸ் பெயின் பாயிண்ட். உதாரணத்துக்கு இப்ப என்ன எடுத்துக்கங்க. என்னோட வாடிக்கையாளர்கள் யார்? உங்களை போன்று சிறு மற்றும் நடுத்தர வணிக உரிமையாளர்கள், ஸ்மால் அண்ட் மீடியம் பிசினஸ் ஓனர்ஸ், இல்ல எம்எஸ்எம்இஸ், நம்ம எது வேணாலும் நம்ம சொல்லலாம். அவங்களோட முக்கியமான பிரச்சனை என்ன? தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு செல்வது? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது என்றால் எத்தனை பணம் செலவு செய்ய வேண்டும்? நாம் மார்க்கெட்டிங் பார்ட்னராக யாரை தேர்வு செய்ய வேண்டும்? எப்படி தேர்வு செய்வது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாமா வேண்டாமா? அப்படி பண்ணுனா எதுல பண்ணலாம்? யாரை வச்சு பண்ணலாம்? நாமளே பண்ணலாமா? அப்படி பண்றதுக்கு என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நம்மளோட இலக்கு பார்வையாளர்களோட சகிப்புத்தன்மையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களின் தீவிர பிரச்சனையையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையை உருவாக்கவும் தெரியணும், அந்த தேவையை பூர்த்தி பண்ணவும் தெரிய வேண்டும். அஞ்சாவது ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா டெவலப்பிங் த ரைட் மார்க்கெட்டிங் ஃபனல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புதுசாக ஒரு ப்ராடக்ட் அல்லது புதுசாக ஒரு பிராண்ட் மார்க்கெட்டிங் வந்திருக்கு அப்படின்னா நாம உடனே வாங்குவோமா வாங்க மாட்டோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எங்கிருந்து வந்திருக்குன்னு நம்ம யோசிப்போம். மேனுஃபேக்சரர் யாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு, லோக்கல்ல சர்வீஸ் இருக்கா, எத்தனை வாடிக்கையாளர்கள் இந்த ப்ராடக்டை வாங்கியிருக்காங்க, அவங்களோட அனுபவம் என்ன, இது உண்மையிலே நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குமா கொடுக்காதா, ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி கேரண்டி இருக்கா, இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா. சோ இந்த மாதிரி உங்களோட கஸ்டமர்ஸோட பையிங் ஜேர்னி, அவங்க வாங்குறதுக்கு என்னென்னலாம் யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நாம ரொம்ப 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 தெளிவு புரிஞ்சிருக்கணுங்க. நீங்க ஒரு கஸ்டமராக இருந்தால் நீங்க ஒரு பொருட்களை வாங்குவதற்கு முன் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு தெளிவு நம்மளுக்கு வேண்டும். விலை கம்மியான பொருட்களாக இருந்தால் நாம் உடனடியாக வாங்கி விடுவோம். உதாரணத்துக்கு ஒரு வாஷிங் பவுடர் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு கேஜி ரூபாய் 50 மட்டுமே. அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு அத்தியாவசியமான பொருள், அதனால நம்ம வாங்கிடுவோம். விலை அதிகமாக இருந்தால் நாம என்ன செய்வோம்? உதாரணத்துக்கு வாஷிங் மெஷின் 20,000 ரூபாய். சோ இதுதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். 1000 பேருக்கு உங்களோட ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை தெரிவித்தால் மட்டுமே அதில் 100 பேருக்கு ஆசை வரும். அந்த 100 பேரில் 10 பேர் மட்டுமே உங்கள் ப்ராடக்டை வாங்குவார்கள். இது நிரந்தர உண்மைங்க. 1000 பேரும் நம்மளோட கஸ்டமர்ஸ் கிடையாது. ஆனா அதுல 100 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனா எப்ப வேணாலும் வாங்கலாம். ஆறாவது ஸ்ட்ராட்டஜி ரீடார்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த 100 பேர் ஆசை உள்ளவர்கள், ஆனால் 10 பேர் மட்டுமே வாங்கியிருக்காங்க. மீதம் உள்ள 90 பேர் ஏன் வாங்கவில்லை? அவங்களை எப்படி நாம வாங்க வைப்பது? அவங்களுக்கு எது தடையாக இருந்தது? அவங்களுக்கு என்ன மேலும் எதிர்பார்க்கிறார்கள்?
அதை எப்படி நாம் பூர்த்தி செய்வது, அவங்களை எப்படியும் நாம திரும்ப வாங்க வைக்க வேண்டும். இதுதான் ரீடார்கெட்டிங் அப்படிங்கிறது. சோ அந்த 90 பேர்ல இன்னைக்கு வாங்கலினா கூட கண்டிப்பா அவங்க நாளைக்கு வாங்குவாங்க. அதுக்கு நாம என்னென்ன உத்திகளை நாம் கையாள வேண்டும்? ஒரு புதிதான வாடிக்கையாளர்கள் உருவாக்குவதை விட நமது ப்ராடக்டோ நமது சர்வீஸை பத்தி அதிகம் தெரிந்தவர்களை வாடிக்கையாளர்களாக மாற்றுவது மிகவும் சுலபம். உங்கள் வணிகத்தை ஒரு நிலையான வெற்றி பாதையில் கொண்டு செல்ல முக்கியமான 6 உத்திகள் இதுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இது போன்று பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டால் மறக்காம நம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கையோட அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. இது போன்ற பல வீடியோக்கள் நான் வெளியிடும் போது உங்களுக்கு அது தெரிவிக்கப்படும். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வணிக வளர்ச்சிக்காக. உங்களோட வணிக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களை சேனல் வழியாக இன்னும் பல வீடியோக்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.